திருச்சிற்றம்பலம். ஏது மூன்றாம். இயல்பு காரியத்தோடு அனுபலத்தி. இவை ஓதின் இயல்பு மாமரத்தைக் காட்டல். ஒரு காரியம் புகைதன் ஆதியாய அனல்காட்டல் ஆகும். அனுபலத்தி அது சீதம் இன்மை பனியின்மை காட்டல் போலும். செப்பிடினே. சுவாமிகள் இந்த பாடலில் அனுமான அளவைக்கு பயன்படும் ஏதுக்களின் வகைகளை பற்றி கூறியிருக்கின்றார். ஏது என்றால் காரணம் அல்லது அடையாளம். நெருப்பை புகை என்ற அடையாளம் அல்லது ஏதுவை கொண்டு அறிவதாகும். இந்த ஏது 3 வகைப்படும். இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்தி ஏது. இயல்பு ஏது என்றால் ஒரு பொருளின் தன்மையை கொண்டு அந்த பொருளை அறிவது. உதாரணமாக மாமரத்தை கண்டு இது மர வகையைச் சேர்ந்தது என அறிவது இயல்பு ஏது. அனுமான அளவைப்படி மறைந்திருக்கின்ற பொருளை அதை விட்டு நீங்காத ஒரு பொருளை கொண்டு அறிவது அனுமான அளவை. இங்கு மாமரத்தை கண்டு இது மர வகையை சார்ந்தது என சொல்வது காண்டல் அளவையில் தானே வரும், அனுமான அளவையில் எப்படி வரும் என்ற சந்தேகம் எழலாம். காண்டல் அளவையில் ஒரு பொருளின் அளவு, வடிவம், நிறம் போன்றவற்றை நேரடியாக கண்டு அறிவது காண்டல் அளவை. அதே பொருளை நேரடியாக காணும் பொழுதும் இது இன்ன பொருளா என்ற சந்தேகம் வந்து இன்ன காரணத்தால் இது மர வகையை சார்ந்தது என சொன்னால் அது அனுமான அளவையில் அடங்கும். இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் மா என்ற சொல் பல பொருள் தரும். மா பாய்ந்தது என்று சொன்னால் அது குதிரையை குறிக்கும். மா பூத்தது என்றால் அது மரத்தை குறிக்கும். மா ரீங்காரம் இட்டது என்றால் அது வண்டை குறிக்கும். இப்படி ஒரு பொருளின் இயல்பை கொண்டு அனுமானித்து அறிவதனால் அது அனுமான அளவையில் அடங்கும். அடுத்தது காரிய ஏது. புகை என்ற காரியத்தை கொண்டு அதற்கு மூல காரணமான அனல் மறைந்திருக்கிறது என்பதை நாம் யூகித்து அறிவது காரிய ஏது. புகை காரியம், அதற்கு மூல காரணம் அனல். இப்படி ஒன்றின் விளைவை கொண்டு அறிவது காரிய ஏது. மூன்றாவது அனுபலத்தி ஏது. அனுபலத்தி என்றால் இன்மை. ஒன்றின் இன்மையை கொண்டு அந்த பொருளின் இன்மையை அறிவது அனுபலத்தி ஏது. இன்று குளிராக இல்லை, காரணம் பனி இல்லை. குளிர் இல்லை என்ற இன்மையை கொண்டு பனி இல்லை என்பதை அறிவது அனுபலத்தி ஏது. இப்படி அனுமான அளவையில் ஒரு பொருளை நாம் அறிய வேண்டும் என்றால் இந்த 3 ஏதுக்களை பற்றிய தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். காரிய ஏது கொண்டு மறைந்திருக்கின்ற ஒரு பொருளின் இருப்பை நாம் உணரலாம். புகையை கொண்டு நெருப்பு இருக்கிறது என்பதை நாம் உணரலாம். ஆனால் அந்த நெருப்பின் தன்மை, அது ஒளிவிடக்கூடியது, அதிக வெப்பமுடையது என்ற இயல்புகளை அறிய உதவுவது இயல்பு ஏது. அதேபோல் புகை முழுவதுமாக அடங்கிவிட்டால் அனுபலத்தி ஏது கொண்டு அங்கே நெருப்பு இல்லை என்பதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். புகையின்மையை கொண்டு நெருப்பும் இல்லை என்பதை அறிவதற்கு அனுபலத்தி ஏது பயன்படுகின்றது. இப்படி இந்த 3 ஏதுக்களை பற்றிய தெளிவான புரிதல் இருந்தால்தான் நாம் அந்த பொருளை முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 ஏதுக்களின் வழியே ஒரு பொருளை நாம் அறிந்து கொண்டாலும் அதை எப்படி விளக்கி சொல்ல வேண்டும் என்பதை பற்றி சுவாமிகள் அடுத்த பாடலில் விளக்கமாக கூறியிருக்கின்றார். இறைவனுடைய திருவருளால் அவற்றையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.